இதை இன்னொன்று இப்படி வச்சு எடுத்து ஒரு சொத்து இப்படி சுற்றிட்டு ஜாலியாகிட்டு வரும். அவங்க அவங்க இருப்பாரு. நம்ம கல்யாணத்துக்கு வச்சுருந்த காசாக இருந்தாலும் சரி, அதே நம்ம நகை கடைக்கு போயிட்டு வந்த நகையாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே வந்து நம்ம சாமிகிட்ட வச்சு படைச்சாச்சு. ஹாய் ஹாய்ஸ், நாங்கள் தான் உங்கள் ஜிகே மெமரிஸ். ஆக்சுவலாக எனக்கு என்ன வீடியோ அப்படிங்கிறது தமிழ்னு பார்த்து எல்லோரும் கண்டுபிடிச்சிருப்பீங்க. நம்மளுடைய மேரேஜ்க்கு நம்ம என்ன நகை வாங்க போகிறோம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கான வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலில் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா தயவு செஞ்சு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் தங்கங்களா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மேரேஜ்க்காக என்ன நகை வாங்க போகிறோம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கான வீடியோவாக இருக்க போகுது. ஸோ நம்ம வந்து நகை எப்படி வாங்கணும், எப்படி அந்த நகை வாங்குறதுக்கு அந்த அமௌண்ட்டை நம்ம எப்படி ரெடி பண்ணோம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப சிரமப்பட்டு நிறைய யோசிச்சு தான் நாங்கள் வந்து ஒரு விஷயமுமே பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அப்படி தான் இதுவுமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கடவுள் புண்ணியத்தில் எவ்வளவோ விமர்சனங்கள் வந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி விமர்சனங்களை தாண்டி ஏதோ ஒரு நல்ல வழியில் நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி எங்களோட பாதையை நேர்வழி பாதையாக கொண்டுட்டு போய்கிட்டு இருக்கோம். ஸோ அதோடைய முன்னேற்றம் தான் எங்களோட ஒரு படியுமே. ஸோ ஃபஸ்ட்டு எல்லாரும் நாங்கள் எப்படி நகை வாங்குறதுக்கு அமௌண்ட்டை ரெடி பண்ணோம் அப்படிங்கிறத போய் பார்த்துட்டு வாங்க. வயசாகிட்டா எல்லாமே இதுவாக உள்ளதாயோ நல்ல விஷயம் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நல்லதே நடக்கும். காயத்ரி மேடம் ஒரே காயத்ரி மேடமாக கூட்டின்னு இருக்காங்க. என்ன பண்ண போற? ஐயோ என்ன சர்றன்னு இழுத்தாவுது. ஐயோ ஒரு நாள் ஈரமாக நினச்சி பண்ணணும்னு நினைக்கிறேன், பண்ணவே மாட்டேன். அப்படி நினச்சி பண்ணனா ரொம்ப நல்லா இருக்கும், கட்டுறதுக்கும் கையும் வலிக்காது. அது ஈரம் பண்ணி கட்டணும்னு நினைக்கிறேன். அது மாதிரி பூ டக்குன்னு அருந்துடாது. ஒரு வாட்டி மறந்து போகிறேன். போ இப்பயும் போ, ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. அதான் போட்டேனே. என்ன போட்டேனே? சரி, ஓகே. சமைச்சு முடிச்சாச்சா? இல்லையா? சமைச்சிட்டே இருக்கேன். இந்த பூ எப்படி காயத்ரி கட்டுற? கை வலிக்கலையா உனக்கு? இப்படி வச்சு அப்புறம் இதை இன்னொன்று இப்படி வச்சு இதை எடுத்து ஒரு சுத்து இப்படி சுற்றிட்டு இப்படி பண்ணி இது தெரியுது அந்த கேப்பு, இந்த கேப்புக்குள்ளே இப்படி விட்டு ஓகேவா, இப்படி ஒரே இதில் இழுத்தோம்னா முடிச்சு விழுந்துடும். பரவாயில்லையே, டெக்னிக்காக பேசுறியே. ஓகே காயோ, வேற என்ன மணி ஆகுது, டக்குன்னு கிளம்பணும். நம்ம சாப்பிட்ணும், இன்னும் லைவ் போடணும். லைவ் வேறு மதியம் போடலன்னும், இன்னும் லைவ் போடல. அது இல்லாமல் நம்ம எங்கே போகிறோம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எல்லாருமே தமிழில் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம நல்லா அழகாக சாமிக்குமே கும்பிட்டு ஃப்ரெஷ்ஷாக போகணும்ல, அதனால அது ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். நான் பூ வச்சு ரொம்ப நாள் ஆகுது, பூ வைக்கிறதே இல்லை. நான் தான் அப்படி இருக்கக்கூடிய ஆளே கிடையாது. ஆனால் இன்றைக்கி கறி வாங்கி கொடுத்துட்டாங்க. ஸோ இன்றைக்காவது நம்ம அழகாக பூ வச்சு சிங்காக அரைச்சிட்டு எங்கே போகிறோம், என்னெல்லாம் வாங்குகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே பார்க்கலாம். காயத்ரி பயங்கரமா ஒரு தூக்கத்துல இருக்கிறாரு பொழுது விளையாடி கேரட் ஒரு பக்கம். அவரு ஓஹோ மயக்கம், அவருக்கு நல்ல தலைக்கு ஊத்தி தண்ணியை ஊத்தி நல்லா குளிச்சிட்டேன். தூங்குறாருன்னு பார்த்தா இப்படி மூச்சுக்கிறாரு. ஐய என்ன கோவத்துல இருக்கிறாரு சார்? குளிக்க வச்சிட்டா? குளிக்க வைக்க மாட்டோம் விடக்கூடாது கைஸ். டேய் இங்க பாடுறா, என்ன தெரியுதா? நல்லா கண்ணை தூக்கி பாக்குற சிலுக்கை பைலிவா. என்னம்மா கோவமாமா? எப்படி பார்க்குறோம் ஒரு காயத்ரியாவை? திமுறா பார்க்குறாண்டி என்ன காயோ? அது எல்லாம் தெரியும். இப்போ பார்த்தீங்களா எப்படி அமௌண்ட் ரெடி பண்ணோம் அப்படிங்கிறதையும் பார்த்துருப்பீங்க. அமௌண்ட் ரெடி பண்ணிவிட்டு நம்ம ஜிஆர்டிக்கு போனதையும் பார்த்துருப்பீங்க. நாங்கள் வந்து அங்கே ஜிஆர்டியில் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் நாங்கள் பார்த்துக்கிட்டே இருந்ததுனால எங்களால் வந்து கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி அது இதுன்னு காமிக்க முடியல. அது மாதிரி ஸோ என்ன நகை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து இதில் நான் ஹோல்ட் பண்ணியிருக்கேன். வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள், உங்களுக்கே அது ஏன் அப்படிங்கிறது புரியும். உடைய நகைகளை வச்சு தான் நாங்கள் போயிட்டு கடையில் வச்சு அதுலேருந்து தான் நாங்கள் வந்து அடுத்து
பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ எங்களுடைய மேரேஜுக்கு எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே எங்களோட சேவிங்ஸாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் எதுவுமே எங்ககிட்ட கிடையாது. பிகாஸ் எங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியாமல் போச்சு அப்படிங்கிறதுனால அது எல்லாமே அதில் போயிடுச்சு. எங்களுடைய விமர்சனங்கள், எங்களுடைய கடந்து வந்த பாதைகள், நாங்கள் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ இப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் எங்களால் எதுவுமே வந்து ரெடி பண்ண முடியல. பட் ஓகே, ஒரு கஷ்டத்துக்கும் நம்மளை மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி எல்லாருமே எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நகை எல்லாமே நம்மளுடைய ஆடம்பரத்துக்கு அப்படிங்கிறது வந்து கிடையாது. ஏதோ ஒரு தேவைக்கு ஏதோ ஒரு பொருள் இருந்தால் யார்கிட்டையும் கை நீட்டி காசு வாங்காமல் நம்ம பொருளையே நம்ம வச்சுக்கிட்டு திரும்ப நம்மக்கிட்ட எப்போ காசு வரும்போதோ அதை கொண்டு மூக்கிட்டுக்கலாம் அப்படிங்கிறது தான் எங்களோட மைண்ட் செட். அதனால தான் நாங்கள் எதை இன்வெஸ்ட் பண்ணாலும் நாங்கள் வந்து நகையிலே இன்வெஸ்ட் பண்ணுறோம். அடிக்கடி இந்த வார்த்தையை நான் வந்து உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஸோ அதனால தான் எங்களுக்கு தேவை இருந்தது பணம். ஸோ அதனால தான் எங்களோட நகையை கொண்டு போய் வச்சுட்டு அது மூலியமாக தான் நாங்கள் வந்து மேரேஜ்க்கு நகையே எடுத்திருக்கோம். புதுசாக ஒரு நகையை எடுத்திருக்கோம். ஸோ அது எந்த மாதிரி நகை அப்படிங்கிறது எல்லாமே வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ எல்லாத்தையுமே பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து இப்போது நான் போயிட்டு கல்யாணத்துக்கு தேவையான நகையுமே எங்களால் முடிஞ்சது எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கோம். அது என்ன ஏது அப்படிங்கிறது எல்லாமே இன்னும் உங்கள்கிட்ட நாங்கள் என்னென்ன நகை வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத நான் இப்போ உங்கள்கிட்ட ரிவீல் பண்ண மாட்டேன். நாங்கள் என்ன நகை வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத ஃப்யூச்சரில் ரிவீல் பண்ணுறேன். ஆனால் எல்லோரும் பார்த்துருப்பீங்க, நம்ம கொண்டு போயிட்டு கேஷ் ரெடி பண்ணது ப்ளஸ் ஜிஆர்டிக்கு நம்ம போனது, இது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. நகையுமே நம்ம வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ இப்போது வாங்கிட்டு வந்த நகையெல்லாம் வச்சு நம்ம சாமி கும்பிடணும். இன்றைக்கி ஆக்சுவலாக ஆடி 1 வெள்ளிக்கிழமை வேறு. ஸோ இன்னிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி நகை வாங்கிட்டு வந்து அப்படியே வைக்க வேண்டாம், ஸோ சாமியை கும்பிட்டுடலாம் அப்படிங்கிறதுனால டிசைட் பண்ணி 2 பேரும் நல்லா கிளம்பணும். நான் வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டேன். ஸோ வேலை பார்த்துட்டு இருந்தாலும் நல்லா வேலை செய்கிறது எல்லாமே வீடியோவாக எடுக்க முடியல. ஸோ கவி வந்து இன்றைக்கி என்ன பண்ணாங்க, இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் கவி தான் எல்லா சமையலுமே பண்ணாங்க. சாமிக்கு அங்கே எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த நேரத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா மழை வருது. பார்த்தீங்களா, நல்ல மழை வருது. ஸோ இதனால் மழை வருதுங்கிற காரணத்தினால ஜாலியாகிடுவார். ஆமாம், அங்கே போய் நிற்பார். சரி, மழை வேறு வந்துட்டுருக்கு. எங்களுக்கு வந்து 4:30 மணிக்கு தான் எங்களுக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகுது. அதனால் நாங்கள் நல்ல நேரத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் காலையிலேருந்து கூட சாப்பிடவே கிடையாது, ஒரு பொழுது தான். மார்னிங்லேருந்து நானும் சரி கவியும் சரி எதுவும் சாப்பிடல அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கேன். பக்கத்துலேயே உட்காந்துட்டு பாங்கா சாப்பிட்டுட்ருக்குறாங்க. அப்போ அவங்க சாப்பாடை காலையிலேருந்து கண்ட்ரோல் பண்ணதே பெரிய விஷயம். அதனால் சரி ஓகே அப்படின்ட்டு நானும் விட்டுட்டேன். ஆனால் நான் இன்னும் மார்னிங்லேருந்து இன்னும் எதுவுமே சாப்பிடல, எதுவும் பண்ணல, அப்படியே தான் இருக்கேன். சாமி கும்பிட்டதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்கேன். இப்போது கவி என்னெல்லாம் சமைச்சிருக்காங்க, கவி சமைக்கும் போது vlog எடுக்கலான்னு பார்த்தோம். எங்களுக்கு டைமே கிடைக்கல. பிகாஸ் நாங்கள் அங்கங்கே அலைஞ்சு வந்து இப்போ நாங்கள் சாமி கும்பிட்டாகணும் அப்படிங்கிறதுனால டிசைட் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன வந்து கவி சமைச்சிருக்காங்க அப்படிங்கிறத போய் காட்டுறேன், என்னென்ன சமைச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, அவள் கரெக்டாக டிஷ்லாம் சொன்னான்னா பெரிய ஆள் ஒத்துக்கிறோம். போ, நான் கரெக்டாக தான் சொல்லுவேன், பார்க்கலாம். என் தலையை பாறேன், குருவி கூடு மாதிரி. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது. இன்னும் எதையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணலை. 4:30 மணிக்கு தான் நல்ல நேரங்கிறதுனால எல்லாத்தையும் எடுத்து மட்டும்தான் வச்சுருக்கேன். ஸோ சாமி எல்லாமே அழகாக ரெடி பண்ணியாச்சு. இன்றைக்கி என்னென்ன சமைச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். சாதம், பாயசம். இதுனா ரெடிமேடா இல்லை நீ பண்ணதா? பாயசம், வடை. ஐயோ, எனக்கு சாப்பிட போல ஆசையாக இருக்கே. இதில் என்ன இருக்குது? இதில் ரசம் இருக்குது, எண்ணெய் கத்திரிக்காய் பொரியலாம், சாம்பார் போட்டிருக்காங்க மாங்காய் வச்சு. இதில் என்ன இருக்குது? ஒரு கியூரியாசிட்டி. வா, உருளைக்கிழங்கு இருக்கு. இதில் என்னடி இருக்கு? மோரா பாரா, மோர். அப்புறம் இதில் அப்பளம். அது எனக்கு ஓப்பன் பண்ணாமலே தெரியும். இதுலேயும் அப்பளம் தான் இருக்குது. ஸோ இது எல்லாமே சமைச்சு வச்சுருக்காங்க. இது இல்லாமல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டுமே லட்டுமே வாங்கிட்டு வந்தாச்சு. எல்லாமே ரெடியாக இருக்குது. சாமி மட்டும் தான் கும்பிடணும். ஆனால் மழை பார்த்தீங்களா, சரியான மழையாக இருக்குது. இந்த மழையில் கரண்ட்டை பிடுங்கிடுவாங்களா அப்படின்னு வேற தெரியல. கண்டிப்பாக பிடுங்குவாங்க, பயமாக வேற இருக்குது. நான் வந்து இன்னும் ஒரு 1/2 மணி நேரம், கரெக்டாக 4:30 மணிக்கு நம்ம சாமி கும்பிட்டுடலாம். எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணி மட்டும் வச்சுருக்கேன். 4:30 மணி ஆனதும் சாமி கும்பிட்டுடலாம் அப்படின்ட்டு. ஆல்மோஸ்ட் ஆகிடுச்சு, 4:05 ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 25 நிமிஷம் தான். 4:45 ஆல்மோஸ்ட் ஆகிடுச்சான்.
4:30 ஓ 4 அதெல்லாம் பேசு நமக்கு போகிறோம். ஆமாம் ஆமாம் எனக்கு கொஞ்ச நேரம் இருக்குது. கொஞ்ச நேரம் படுக்கிறேன். எனக்குமே ரொம்ப டயர்டாக இருக்குது. நானுமே வந்து கொஞ்ச நேரம் படுத்துக்கிட்டு முடிச்சுட்டு தூங்க போகிறது இல்லை, சும்மா தான் படுக்க தான் போகிறேன். படுத்துட்டு சாமி கும்பிடும் போது உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஓகே, அதுக்குள்ளே நீ போயிட்டு இது பண்ணிவிடு சரியா, ரெஸ்ட் எடுத்துட்டு வந்துடு. ஓகே. A few minutes later. என்ன கை பண்ணுற இப்போ மிச்சாச்சா? நான் இன்னைக்கு ஆடி ஸ்பெஷலா? ஆடி ஆடி வந்திருக்கோம். ஓகே ஆடி நான் ஐயோ நெக்ஸ்ட் சாப்பிட்றதா? ஆமாப்பா, காலிலேருந்து சாப்பிடாம இப்போ இலையில கை வைக்கும் போது சந்தோஷமாக இருக்கு. டைம் ஆகுது பார்த்தீங்களா கைஸ்? 5 ஆயிடுச்சு. அப்பா இன்னும் கொஞ்ச நேரத்தில் டின்னரே வந்துடும் உங்களுக்கு. இது சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட்டு சொல்லுங்கள் எப்படி எப்படி இருக்குன்னு. இன்னைக்கு சொல்லணும், அதுக்கு முன்னாடி உங்கள் இது காமிங்க. இன்னைக்கு காக்கா வராது கைஸ். தண்ணி வராது. தண்ணி முடிஞ்சால் கொஞ்சம் நேரத்தில் வரையா? ஓகே, நம்மளால் முடிஞ்சதை செஞ்சு படைச்சிருக்கோம். சாப்பிட்டுட்டு அடுத்தது பார்க்கலாம். சாமிக்கு தேவையானது என்னவோ அதை நம்ம பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கல்யாணத்துக்கு வச்சுருந்த காசாக இருந்தாலும் சரி, அகைன் நம்ம நகை கடைக்கு போயிட்டு வந்த நகையாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே வந்து நம்ம சாமிகிட்ட வச்சு படைச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்து என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். ஓகே, சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்கள்கிட்ட பேசுகிறேன். Hour later. ஓகே தங்கங்களா, சாமிலாம் கும்பிட்றது எல்லாமே பார்த்து முடிச்சிருப்பீங்க. எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் எடுக்கலாம், காமிக்கலாம், நம்ம மேக்கப் போகிறதெல்லாம் காட்டலாம் அப்படின்னு பார்த்தோம். டைமே போகிறது தெரில. அதெல்லாம் நிறைய பேர் வேறு கால் வேறு பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க. அதனால் அப்படியே எங்களுக்கு டைம் போயிடுச்சு. இப்போ தான் லைவுமே உட்காந்துருந்தோம். ஸோ லைவ் முடிச்சுட்டு அடுத்த நிமிஷம் உங்கள்கிட்ட அப்படியே பேசிகிட்டு இருக்கோம். இதுக்கு அடுத்தடுத்து இது வந்து மேரேஜ் அப்டேட்டோட பார்ட் 2 இது. ஸோ இதுக்கு அடுத்தடுத்து மேரேஜ் அப்டேட் வந்து எல்லாமே ஒன்று ஒன்றா உங்கள்கிட்ட வந்து நாங்கள் கொண்டு வந்து சேர்க்குறோம் தங்கங்களா. ஓகே ஓகே தங்கம். ஜிகே மெமரிஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த வீடியோஸ்லாம் போடலாம் அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் கவி காயு. பை காய், சப்போர்ட் பண்ணுங்கள்.